வார்த்தை கேளுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இனியவர்களே, இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இத்தருணத்திலே புனித யோவான் திருத்தூதர் நற்செய்தியாளர் திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். புனித யோவான் தான் நம் ஆண்டவரின் பிறப்பை அழகாக தொடக்க நூலோடு தொடர்பு படுத்தி எழுதியவர். அவர் தொடக்கத்திலே வார்த்தையாயிருந்தார், அந்த வார்த்தை மனிதனானார் என்ற கருத்தை ஆழமாக தந்து முதலும் முடிவும் இவரே என்று நமக்கு தந்திருக்கின்றவர். அவருடைய திருவிழாவை நாம் இன்று கொண்டாடுகிறோம். இறை வார்த்தையை வாசிப்பேன் என்ற முடிவெடுத்தால் இத்திருவிழா அர்த்தமுள்ளதாக இருக்கும். இன்றைய திருப்பலியில் திரு அசோகன் வடக்கன்குளத்தை சார்ந்தவர். அவருடைய குடும்ப நலனுக்காகவும் அவருடைய தொழில் முன்னேற்றத்திற்காகவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இன்று வெள்ளிக்கிழமை இறை இரக்கத்தின் நேரம். நோயாளிகள், முதியவர்கள், தனிமையில் இருப்பவர்கள், ஆண்டவரே உமது உறவை இரக்கத்தை பெற்றுக்கொள்ள அருள்தாரும் என்று இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். நமது வாழ்வையும் இறைவன் பாதத்தில் வைத்து, ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும் என மன்றாடுவோம். இத்திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாயிருக்கும் பாவங்கள், குற்றங்கள், குறைகளுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கோருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்ம நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையில் இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவாத்திர தூதரான புனித யோவான் வழியாக உமது வார்த்தையின் மறையுண்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. அவர் எங்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்த உண்மைகளை நாங்கள் தகுந்த முறையில் அறிவுத்திறனுடன் புரிந்து கொள்ள எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தொடக்கம் முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகர்கிறோம். தந்தையோடு இருந்ததும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான நிலைவாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம். தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 97. நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். இறை வார்த்தைகள் 1 மற்றும் 2. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகம் மகிழ்வதாக, திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன, நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள்.
இறை வார்த்தைகள் 5 மற்றும் 6. ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். இறை வார்த்தைகள் 11 மற்றும் 12. நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோர்க்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். அவரது தூய்மையை நினைந்து அவரை புகழுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். மறை சாட்சியரின் வெண்குழுவும் நிறைவாய் உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 20. வாசிக்கப்படக்கூடிய இறைமொழிகள் 2 முதல் 8 வரை. வாரத்தின் முதல் நாளன்று மகதலா மரியா சீமோன் பேதுருவிடம் இயேசு தனியன்பு செய்து கொண்டிருந்த மற்ற ஸ்திரீயுடன் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதைக் கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையும் மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டு இருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பானவர்களை, பிறப்பு நேரத்திலேயே நாம் ஆண்டவருடைய அந்த உயிர்ப்பையும் நினைத்து பார்க்கிறோம். திருமுழுக்கு யோவானுடைய திருவிழாவை, நற்செய்தியாளர் திருவிழாவை கொண்டாடும் பொழுது அங்கு ஆண்டவரின் உயிர்ப்பு செய்தி நமக்கு தரப்படுகிறது. ஒரு உண்மை, பிறப்பு என்றால் இறப்பு என்பது உண்டு. அந்த இறப்பு மண்ணோடு மறைந்துவிடக்கூடாது, மாறாக விண்ணகத்தோடு கலக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவின் பிறப்பு தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இயேசுவின் பிறப்பு எளிமையாக இருந்தது. இயேசுவின் பிறப்பு ஒரு சாதாரண மாட்டு தொழுவத்தில் இருந்தது. அந்த இயேசுவின் பிறப்பு இந்த 2024 ஆண்டு காலம் கடந்தும் மக்கள் மத்தியில் மதிப்புக்குரியதாக இருக்கிறது. அன்பானவர்களை, நமது பிறப்பும் ஒரு இறப்போடு முடிந்துவிடக்
கூடாது. மாறாக நமது செயல்கள், நமது வார்த்தைகள் நமக்கு உயிர்ப்பை தர வேண்டும் என்பதுதான் இன்றைய சிந்தனையாக இருக்கிறது. எப்படி இது வரும்? வெறுமனே ஜெபித்தால் போதுமா? திருப்பலிக்கு வந்துவிட்டால் போதுமா? இல்லை. இறை வார்த்தையை படித்தலும், அதான் முதல் வாசகத்தில் கேட்டோம். இறை வார்த்தையை கேட்டலும் படித்தலும் அவ்வார்த்தையை வாழுதலும் அவசியமாக இருக்கிறது. ஆகவே இறை வார்த்தையை படிப்பதற்கு கொஞ்சம் நேரம் ஒவ்வொரு நாளும் கொடுக்கலாம். அந்த வார்த்தைகளை வாழ்வாக்கிடவும் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை உள்ளத்தில் கொள்ளுங்கள். அதுதான் இறப்போடு முடியாது உயிர்ப்பையும் நமக்கு தரும். வந்தோம் தந்திடவே தந்தாய் ஏற்றிடுவாய், எம் வாழ்வை உமக்கே பலியாய் தந்து அன்பாய் ஏற்றிடுவாய். வந்தோம் தந்திடவே மனித உழைப்பு தந்தாய் ஏற்றிடுவாய், எம் வாழ்வை உமக்கே பலியாய் தந்து அன்பாய் ஏற்றிடுவாய். இறைவா உன்னில் இணையா வாழ்வு இருந்தும் பயனென்ன, இறைவா உன்னில் இணையா வாழ்வு இருந்தும் பயனென்ன, ஈகத்தில் நீ தந்த வாழ்வை தந்தான் எனக்கு இழப்பென்ன, இனி வாழும் காலம் இனிதாக வேண்டும், இறைவா உன்னோடு இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும். சகோதரர்களே, சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்று புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருவிருந்து என்னும் ஊற்றிலிருந்து உம் திருத்துதர் யோவானுக்கு நீர் வெளிப்படுத்திய நிலை வாழ்வு தரும் வார்த்தையின் மறைபொருளை நாங்கள் இவ்விருந்தின் வழியாக புரிந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் விண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கு விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு முதுப்புகளை பாடி குரல் எழுப்பி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின்
உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, என் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறேன். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாகுக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்த அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடு. ஆண்டவரை, உலகெங்கும் வரைக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தல். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், திருநிலையினர் அனைவர் மீதும் இரக்கமா. ஆண்டவரே, இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருள். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. கடவுளை தந்தை என அழைக்க நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றிருந்திருக்கின்றார். ஆண்டவரே, உமது பிள்ளைகள் நாங்கள் விண்ணகத்தில் தந்தையே உம்மை கண்டு மகிழ இவ்வுலகிலேயே நன்மைகள் செய்ய அருள் தாரும், இறை வார்த்தையை படிக்க எங்களுக்கு ஆசை தாரும் என்று ஆண்டவரின் ஜெபத்தை ஜெபிப்போம். பெண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடும். என் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடு.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது மேல் கொண்டுள்ள நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்துள்ள திருவள்ளங்குடியராக என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றது. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் நம்மை பாதுகாத்து வருகின்றன. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றான். ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றான். ஆயிரம் இளவொளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ, அவனியை மாற்றிடும் அருள் கடலோ. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றான். மன்னவனே, என் இதயம் பொன்னடி பதிக்கின்றான். விண்ணகமே, என் இதயம் அன்புடன் அழைக்கின்றான். மன்னவனே, என் இதயம் பொன்னடி பதிக்கின்றான். விண்ணகமே, என் இதயம் அன்புடன் அழைக்கின்றான். இனி என் வாழ்விலே ஒரு பொன்னாளிதே, பண்பாடவோ என்றும் கொண்டாடவோ, பண்பாடவோ என்றும் கொண்டாடவோ, மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே, பேரின்பமே, பேரின்பமே. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றான். சேற்றினிலே தாமரையாய் தேர்ந்தென்னை எடுத்தாலே, காற்றினிலே நறுமணமாய் கலந்தென்னில் நீரை
மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே பேரின்பமே பேரின்பமே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனிதரான வார்த்தையை திருத்தூதரான புனித யோவான் போதித்து நாங்கள் கொண்டாடிய மறைபொருள் வழியாக அவ்வார்த்தை எங்களை என்றும் குடிவருள்வதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பாலக உனக்கொரு பாட்டு, தூங்கிடு நீ அதை கேட்டு. பாலக உனக்கொரு பாட்டு, தூங்கிடு நீ அதை கேட்டு. ஏழை எந்த தாலாட்டு உனக்கு, ஏற்றுக்கொண்டால் ஆனந்தம் எனக்கு. ஏழை எந்த தாலாட்டு உனக்கு, ஏற்றுக்கொண்டால் ஆனந்தம் எனக்கு. பாலக உனக்கொரு பாட்டு, தூங்கிடு நீ அதை கேட்டு. அகையிருள் நீக்கிடும் ஒளியாய், என்னில் ஆறுதல் தந்திடும் ஒளியாய். அகையிருள் நீக்கிடும் ஒளியாய், என்னில் ஆறுதல் தந்திடும் ஒளியாய். விண்ணிலிடம் தரவே என்னில் வந்த உறவே, விண்ணிலிடம் தரவே என்னில் வந்த உறவே. நீ வருவாய், இதயம் தருவேன். நீ வருவாய், இதயம் தருவேன். பாலக உனக்கொரு பாட்டு, தூங்கிடு நீ அதை கேட்டு. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. மரியே